முதல்ல சர்ச்சை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளியே படையெடுப்பு தேவையா? அது தேவையில்லை. இனி மதீனாவோட செட்டில் ஆகி உக்காந்துக்கலாம். நம்ம வெளியே போய் மற்ற நாடுகளுக்கு தாவா செஞ்சு மற்ற நாடுகளில் போய் நாம் அழைப்பு விடுத்து அங்கேயும் இஸ்லாத்துடைய அடிப்படையிலான ஒரு அரசாங்கம் அமைக்கக்கூடிய அந்த பணி தேவையா அப்படின்னு கேட்டால் தேவை கிடையாதுங்கிற ஒரு கருத்து முதல்ல முளைக்குது. இதை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த மிஷன் என்ன அப்படிங்கிறது நாம் தெளிவாக புரிஞ்சுக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த பணி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பூமியில் இனி அரசியல் விவகாரமாக இருக்கட்டும், ஆன்மீக விவகாரமாக இருக்கட்டும், தனிநபர் விவகாரமாக இருக்கட்டும், அனைத்துமே அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியதாக ஆக்கணும் அப்படிங்கிறது தான் அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தீன். இதுதான் தீனை முழுமைப்படுத்துவது. இது பேர் தான் பார்த்தீங்கன்னா தக்மீலே தீன் அப்படிம்பாங்க. மனித வாழ்வில் அனைத்து துறைகளும் இறைவனுக்கு கீழ் அடிபணிந்து நடப்பது, இதுக்கு பேர் தான் தௌஹீது. இது இஸ்லாத்துடைய அடிப்படை. இப்போ இதில் சில சர்ச்சைகள் பார்த்தீங்கன்னா சகோதரன் மத்தியில் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிலாஃபத்து அரசியல், அதை பேசாதீங்க, நம்ம அடிப்படை கொள்கையை பேசுவோம். கிலாஃபத்துங்கிறது அரசியல் கிடையாது, இஸ்லாத்துடைய அடிப்படை கொள்கை. இப்போ ஒரு அக்கீதாவிலையும் உள்ளடக்கியது. அல்லாஹ்வுக்கு அனைத்து துறைகளும் கட்டுப்பட வேண்டும் அப்படிங்கிறது அக்கீதாவில் உள்ளடக்கியது. ஸோ அந்த துறைகளில் எது எது இருக்குங்கிறதும் ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் தெரிஞ்சிருக்கணும். ஒரு முஸ்லீமுக்கு எந்த துறை இறைவனுக்கு கீழே வருது அப்படிங்கிறதே தெரியல அப்படின்னா, அவனுக்கு அந்த சிந்தனையே இல்லைங்கும்போது அவன் எப்படி அந்த துறையை சீர்திருத்தம் பண்ணணுங்கிற அந்த நினைப்பு அவனுக்கு வரும். அரசியல் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு இருக்கணுங்கிற ஒரு விழிப்புணர்வே முஸ்லீமுக்கு இல்லை அப்படின்னா, அரசியலில் சீர்திருத்தத்தை பற்றி அவன் சிந்திக்கவே மாட்டான். அவன் முற்றிலும் பார்த்தீங்கன்னா ஒரு ஜாஹிலாகத்தான் அவன் வாழ்வான். ஸோ அந்த அடிப்படையில் இந்த கிலாஃபத்து அப்படிங்கிறது அது துனியாவுடைய விவகாரம், இதுக்கும் மார்க்கத்துக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. இது இஸ்லாத்துடைய அடிப்படை கொள்கைகளில் ஒன்று. இது பேசிய அளவுக்கு குர்ஆன் வேற எந்த டாப்பிக்கும் பேசலைங்களான்னு சொல்லலாம். இதற்காக பாடுபட்ட அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேறு எதற்காகவும் பாடுபடவில்லைன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அடுத்தடுத்த நிகழ்வை பார்க்கும்போது நீங்களே அதை அழகாக புரிஞ்சிக்க முடியும். அதற்காகத்தான் இந்த தொடரை நம்ம கொண்டு வரோம். ஏன்னா அந்த ஒரு சில பாயிண்ட்ஸை மட்டுமே வச்சு விளக்க முடியாது. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் அதை பேரலாக கொண்டு வரும்போது தான் உங்களுக்கு இது அப்பட்டமாக புரியுமே தவிர, ஒரு அரை மணி நேரம் செலவு பண்ணி ஏதோ ஒரு தராவி 8 ரக்காத்தா 20 ரக்காத்தா இல்லை பிறை பார்ப்பது இப்படி பார்க்குறதா அப்படி பார்க்குறதா, இது மாதிரி ஒரு சின்ன ஒரு டாபிக் இது கிடையாது. இதை நீங்கள் புரியணும், இதை உணரணும் அப்படின்னா நீங்கள் அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அப்போ அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாறு நீங்கள் ஏன் நான் சொன்ன இந்த கர்பலாவை விட்டுருங்க. நீங்கள் இந்த ரஹீக் மக்தூம் இருக்குங்க இல்லையா, அதை சவுதி அரசாங்கம் வெளியிடக்கூடிய ஒரு புத்தகம் தான் அது. அந்த புத்தகத்தில் நீங்கள் படிச்சிங்கன்னா கூட அப்பட்டமாக அதை புரியும். அதே அல் பிதாயா வன்னிஹாயா இருக்குது, அது இப்னு கசீரா சுன்னத்துல் ஜமாத் வெளியிட்ட புத்தகம். அந்த புத்தகத்தில் கூட நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அப்பட்டமாக அது புரியும். அது இல்லாமல் தப்சீர் இந்த தபரி எடுத்து தாரிக தபரி எடுத்து பார்த்தீங்கனாலும் சரி, தாரிக புல்தான் எடுத்து பார்த்தீங்கனாலும் சரி, தாரிக் இப்னு கல்துதூன் எடுத்து பார்த்தீங்கனாலும் சரி, அப்பட்டமாக தெரியக்கூடியது என்ன இருக்குன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் மிகப்பெரிய பகுதி அரசியலுக்காகவே கழிந்திருக்கு. அரசியலில் ஏகத்துவம் இதுதான். அப்போ அது தௌஹீதுடைய ஒரு பங்கு. அது அப்போ அந்த தௌஹீதுடைய எல்லாத்து துறைகளை பற்றிய அறிவும் ஒரு முஸ்லீமுக்கு இருக்கணும். தௌஹீதுன்னு எடுத்துக்கிட்டால் எந்தெந்த டிபார்ட்மெண்ட் தௌஹீது கீழே வருதுங்கிற அனைத்து விஷயங்களும் ஒரு முஸ்லீமுக்கு தெரிஞ்சிருக்கணும். துவா அல்லாஹ்விடத்தில் மட்டும்தான் கேட்கணும், வேற யாரிடத்திலும் கேட்காம இருக்கணுங்கிறதும் எப்படி தௌஹீதோ, இபாதத்துகள் எப்படி அல்லாஹ்வுக்கு மட்டுமே செய்யப்படணும்னு நம்புறது எப்படி தௌஹீதோ, அதே மாதிரி கட்டுப்படுதல் அடிபணிதல் அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் கிடையாது அப்படிங்கிறது நம்புவது தௌஹீதில் உள்ளது. அப்படி அடிபணிதலில் எந்தெந்த துறைகளில் அல்லாஹ்வுக்கு அடிபணிவதுங்கிறது, அதை பற்றிய முழு ஞானம் ஒரு முஸ்லீமுக்கு இருக்கணும். அது இல்லை அப்படின்னா நாம் தௌஹீதில் ஒரு பகுதியை கைவிட்டவங்களா ஆவோம். இது மிகப்பெரிய குற்றத்தில் நம்ம மேலே வரும் அப்படிங்கிறத இங்கே புரிஞ்சுக்கணும். ஏதோ கிலாஃபத்து அப்படிங்கிறது ஏதோ அரசியல் பேசுகிறாங்க, ஏதோ பாலிட்டிக்ஸ் பேசுகிறாங்க, இது துனியாவுடைய விவகாரம் என்னமோ பேசுகிறாங்க. முதல்ல தீனை சரி பண்ணுங்க, அதுக்கப்புறம் துனியாவை சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி சிலர் தவறாக நினைக்கிறாங்க. இது தீனுடைய அடிப்படை கொள்கைகளில் ஒன்று அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அடிப்படை கொள்கைன்னா ஒரு வசனம் ஒரு ஹதீஸை வச்சு நம்ம புரிய வைக்க முடியாது. ஒட்டுமொத்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையையும் குர்ஆனுடைய ஏராளமான வசனங்களையும்
பேரலாக வச்சு பார்க்கும்போது அந்த பிக்சர் வந்து கிடைக்கும். உதாரணத்துக்கு ஒரு சகோதரர் சமீபத்தில் கர்பலா தொடரை பார்த்துட்டு நமக்கு வந்து ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு தகவல் அனுப்பியிருந்தார். அவர் சொல்லியிருந்தார் என்ன அப்படின்னா, நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக ஆர்வமாக ரஹீக்குங்கிற புத்தகத்தை வாங்கி படித்தேன். ஏதாவது அமல் சார்ந்த விஷயங்கள் நிறைய அதில் சொல்லப்பட்டிருக்கும். ரசூலுல்லாஹ்வுடைய பழக்க வழக்கங்கள் இப்படி இருந்ததுன்னு ஒரு பட்டியல் இருக்கும் அப்படின்னு நினச்சி பார்க்கும்போது எல்லாம் போர்களாகவே இருந்தது. இங்கே எத்தனை பேர் அனுப்புனாங்க, அங்கே அத்தனை பேர் அனுப்புனாங்க, இந்த இடத்துல இந்த மாதத்தில் அங்கே படையெடுத்தாங்க, அந்த மாதத்தில் இங்கே படையெடுத்தாங்க. என்னடா இது வெறும் போர்கள் சம்மந்தப்பட்டதே இருக்கே, எல்லாமே போருக்கு சம்மந்தப்பட்டதே போகுது, இது என்னவா ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை இப்படி இருக்குதே, இது என்னவா இருக்கும்னு சொல்லி எனக்கு ஒரு சரியாக வந்து ஒரு பிடிபடாமலே இருந்தது. அப்போ உங்களுடைய அந்த கர்பலாங்கிற அந்த தொடரை நம்ம பார்க்கும்போது அப்போ தான் நமக்கு புரிஞ்சது, ஓ இஸ்லாத்துடைய அடிப்படையான விஷயங்களில் இது வருது. இந்த கிலாஃபத்துங்கிறது ஏதோ நம்ம அரசியல் நினச்சி நம்ம ஒதுக்கி வச்சுருந்தோம், இது ஒவ்வொரு முஸ்லீமின் மீதும் கடமை. கிலாஃபத்துங்கிற சிலர் கேட்பாங்க, நீங்கள் எப்போ கிலாஃபத்து கொண்டு வருவீங்கன்ட்டு. நானும் ஒரு சில சின்ன ஒரு கூட்டமோ நினச்சாலாம் இதை இந்த மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது. இன்றைக்கி வந்து உலகம் வந்து பறந்து விரிஞ்சு போயிருச்சு. இன்றைக்கி அரசியலுங்கிறது முழு உலகத்தையும் இன்றைக்கி ஆக்கிரமிச்சிருச்சு. அப்போ இந்த உலகளாவிய அரசியலை வந்து தீர்த்திருத்தணும் அப்படின்னா உலகளாவிய ஒற்றுமை வந்து தேவைப்படுது. அப்போ அந்த ஒற்றுமை ஏற்பட்டு விடக்கூடாதுங்கிறதுக்காக தீய சக்திகள் பல காலகட்டங்களில் தொடர்ச்சியாக வேலை செஞ்சுட்டே இருக்காங்க. அதற்கு நாம் இடம் அளிச்சிடக்கூடாது. நமக்குள்ளே இருக்கிற விவகாரங்கள் அது கொஞ்சம் சரி பண்ணக்கூடிய விஷயம், அது சைடில் வச்சுட்டு மினிமம் அஜெண்டாவாக ஒரு கோலை வந்து நாம் நியமிக்கணும் அப்படிங்கிற அந்த விஷயத்தை வந்து இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மிஷன் புரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் வந்து ஒன்றுபட முடியுங்கிறத நாம் வந்து சொல்கிறோம். அப்போ அந்த சகோதரர் சுட்டி காட்டின அந்த அடிப்படையிலையும் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் எந்த சீரத்துடைய புக் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த நோக்கம் அப்பட்டமாக தெரியும். ஆனால் குர்ஆனை படிக்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீங்கள் உழைக்கணும், கொஞ்சம் ஆழ்ந்து சிந்திக்கும் போது தான் தெரியும். மேலோட்டமாக அப்படியே ஜம்ப் பண்ணி போனீங்கன்னா தெரியாது. குர்ஆனில் ஒரே ஒரு சூறா எடுத்து இதில் ஃபுல் கிலாஃபத்தை பற்றியா சட்டத்திட்டங்கள் இருக்குதுன்னு எடுத்தீங்கனாலும் தெரியாது. ஏன்னா குர்ஆனுடைய பேட்டர்னே அப்படி தான். அது பார்த்தீங்கன்னா அல்லாஹ் வந்து அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சமாக அல்லாஹ் வந்து அதை தெரிக்க வச்சுருப்பான். அப்போ அதை எல்லாமே ஒருங்கிணைச்சு ஒரு கோர்வையாக நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா, அப்போ ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை ஒரு பக்கம், குர்ஆன் ஒரு பக்கம் வச்சு நீங்கள் ரெண்டையுமே பேரலாக மேட்ச் பண்ணிட்டே வரும்போது தான் உங்களுக்கு கிளியராக புரியும்.